நான் அந்த அக்கா மாதிரி தான் நினச்சிங்க, அக்கா தங்கச்சி மாதிரி தான் நினச்சிங்கிறேன். இது வரைக்கும் அந்த அக்கான்னு தான் கூட்டுக்கிறேன். பதவி கேட்டாங்க, பதவி தரலன்ட்டு அவங்க வந்து யார் பேச்சை கேட்டுக்கின்னு பொய்யான புகாரை நேற்று எஸ்பிஎஸ்சில் கொடுத்துக்கிறாங்க. ஆதாரம் தான் காமிக்க சொல்லுங்கள், நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திருவள்ளூர் எஸ்சி ஆட்சியில் சங்கீதா அக்கான்றவங்க என் மேலே ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சுக்கிறாங்களாம். அந்த குற்றச்சாட்டு நீங்களும் பொய்யான குற்றச்சாட்டு. அவங்க வந்து மகளிர் அணியில் இருக்காங்க, கட்சிக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. அவங்க வந்து பதவி கேட்டாங்க. பதவி வந்து ஒழிச்சவங்களுக்கும் யார் சீனியரோ அவங்கள தலைமை முடிவு பண்ணணும். தலைமை முடிவு பண்ணது நான் செயல்படுத்துவேன். அதுபோல் சொன்னேன். அவங்க அது பொறுக்க முடியாமல் தேவையில்லாமல் என் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது என் பேரையும் எங்கள் கட்சி பேரையும் கெடுக்கிறதுக்கு திமுக தூண்டுதல் பேரில் அவங்க பண்ணுறாங்க அந்த அக்கா.